எங்கள் பாப்பாவுக்கு 2 மந்த்ஸ் ஆனதுலேருந்து நாங்கள் அவங்கள வந்து தொட்டிலில் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரேடலில் போட்டுக்கிட்டு இருந்தோம். கிரேடலில் போட்டப்போ அவங்க தூங்கினதை விட தொட்டிலில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சீக்கிரமாகவும் அவங்கள தூங்க வைக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த தொட்டிலில் ஒரு பிரச்சனை என்னென்னா பயங்கர கொசுக்கடியாக இருந்துச்சு. அதனால நாங்கள் அமேசான்லேருந்து இந்த நெட்டை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இந்த நெட்டில் வந்து மேலேயும் கீழேயும் 2 சைடும் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடில் வந்து இந்த பாவாடை கட்டுற நாடாக இருக்குல்ல அந்த மாதிரி வந்து த்ரெட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு சைடில் வந்து அவங்க ஜிப் ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அந்த கயிறு கொடுத்துருக்க சைடு வந்து டாப்பில் வரணும், அந்த ஜிப் சைடு வந்து கீழே வரணும். அதனால நம்ம இப்படி கீழ் வழியாக போட்டு அந்த மேலே ரோப் வருதுல்ல அங்கே வந்துட்டு டைட்டாக வந்து டைப் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வீடியோவில் கை எட்டலை, ஸோ என் ஹஸ்பண்ட் தான் டைப் பண்ணி கொடுத்தாங்க. இதில் மெயினான விஷயம் என்னென்னா அது டைப் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக டைப் பண்ணணும், இல்லைனா அந்த ஓட்ட வழியாக கூட கொசு வந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு கேப்பும் விடாமல் வந்து நல்லா டைட்டாக வந்து அதை டைப் பண்ணி வைக்கணும். இந்த டைப் பண்ணியிருக்கிற நாட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்களா அதை திறந்து வந்து நம்ம பாப்பாவை தூக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக எடுத்து அந்த கட்டையில் அப்படியே சுற்றி விட்டுருவோம். அப்போ தான் பாப்பாவுக்கு வந்து தட்டாமல் நம்ம பாப்பாவை தூக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாப்பாவுக்கு நான் வாங்கின திங்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.